திராவிட இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவரா உதயநிதி தன்னை தகவமைச்சிருக்காரா? அவருடைய கட்சி பணிகள், அதாவது உங்ககிட்டலாம் அந்த நெருக்கம் காட்டி கட்சி வேலைகளை பற்றியும், ஆட்சி ரீதியா பதவிகள்ல இருக்காரு. கட்சி ரீதியா அவரு ஸ்ட்ராங்கா எல்லார்கிட்டயும் எல்லாத்த பத்தியும் விசாரிச்சு பேசுறாரா? இல்ல. அவரோட அணுகுமுறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிக சிறப்பு. முன்ன விட வந்து நாங்க அதான் சொல்றோம். இப்ப எங்களுக்கு வந்து ஈஸியா அணுகுமுறை பண்ண முடியும். அவர்கிட்ட போய் எந்த விஷயம் கேட்கும்போது, எந்த செயல்பாடுங்கள பத்தி இப்ப கேட்கும்போது, தொடர்ந்து எல்லார்கிட்டயும் ரொம்ப ஈஸியா அணுகுறாரு. ஏன்னா, யாரையும் வந்து அவரோட புன்னகையிலேயே வந்து எல்லா விஷயமும் மறந்து போகுது. நம்ம எந்த விஷயங்கள்ல கொண்டு போணும்னு போனா கூட, சில திட்டங்கள் வந்து நம்மளுக்கு வந்து மக்களுக்கு உண்டான திட்டங்கள வந்து செயல்படுத்தும்போது சில சுணுக்கங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து போகும்போது அவர்கிட்ட ரீச் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. மனநிறைவா இருக்கு. அந்த வந்து எல்லார்கிட்டயும் கிடைக்காது. அந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அவர் ஒரு இளம் தலைவரு. அதே மாரி எங்க தலைவருக்கு அடுத்த அவரு வந்து ஒரு டெப்டி சிஎம்மா இருக்காரு. இன்னைக்கு டெப்டி சிஎம்ன்றது கூட யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே பேசலாம் அவர்கிட்ட. எல்லாருமே போய் கேள்வி கேட்கலாம். எத கேட்டாலும் அதுக்கு உண்டான பதில் இருக்கு. எந்த கட்சிக்காரங்க போனாலும் அவரோட நேரம் தான் அவருக்கு பார்க்க முடியாத விஷயங்களா இருக்குமே தவிர, மற்றபடி எந்த கட்சிக்காரங்க போனாலும் உடனே வர சொல்றார். அவர் பார்க்குற டைம் விசிட்டர்ஸ் டைமில் போனால் ஈஸியாக பார்க்கலாம். அதுவும் எங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு. இளைஞரணின்றது நான் வந்து எனக்கு கொஞ்சம் இப்போ பார்டரில் இருக்கேன். மாவட்ட லெவலில் ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. அந்த பார்டரில் இருக்கேன். அந்த பார்டரில் இருக்கும்போதும் இன்னும் ஏஜை நாங்கள் கேட்கும்போதே இன்னும் எங்களெலாம் ஏஜை வந்து கொஞ்சம் இன்னும் 50 வயசு வரைக்கும் எங்களை மாவட்ட லெவலில் வைங்கன்னு சொல்லி விண்ணப்பமாக வைக்கிறோம். ஏன்னா அவர் இருக்கும்போது ஏன்னா ஏற்கனவே தலைவர் இருக்கும்போது பணியாற்றிருக்கோம். இப்போ அவர் இருக்கும்போது பணியாற்றணும். தொடர்ந்து அவர் வந்து இன்னும் பல சாதனைகளை புரியணும். தமிழகம் வந்து தொடர்ந்து திராவிட அரசு தான் திமுக தான் ஆளும். அது வந்து எங்களோட செயல்பாடுகளில் அது வந்து மக்கள் உணர்ந்து அது தொடர்ந்து நடக்கும்.